ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, நோவா பேழையை செய்த நாட்களில் வெள்ளப்பெருக்கை தேவன் தேசத்திலே கட்டளையிட்டு முழு உலகத்தையும் அழிக்க முடிவு செய்தார். நோவாவையும் அவருடைய குடும்பத்தில் உள்ள 8 பேரையும் காத்தார். 150 நாள் பாருங்கள், 150 நாள் வெள்ளப்பெருக்கு, 150 நாள் தண்ணீர் வடியாமல் இருந்த 5 மாதம் வரையில் 150 நாள் அந்த தண்ணி இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கப்பல் மேலே மேர்ந்துக்கிட்டே இருக்கிறது. அதில் அவங்க 8 பேர் இருக்காங்க. சேம், காம், யாப்பேத், அவருடைய மனைவி நோவா. இவங்கெல்லாம் மொத்தம் 8 பேர் இருக்காங்க. பாருங்கள், அந்த சிகரம் தேசத்தில் காணப்படுகிற பெரிய பெரிய மலை சிகரங்களுக்கு மேலே சிகரங்கள் மூடப்பட்டுட்டு தண்ணியால் மூழ்கி போச்சு. பெரிய பெரிய மலையெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் மூழ்கி போச்சு. அதற்கு மேலே 15 முழம் தண்ணீர் நின்றது. பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களையும் கொண்டு போட்டு விட்டார், நிக்கரகம் பண்ணிட்டார். அந்த கப்பலில் உள்ளே வந்தது மட்டும்தான் ஆண்டவர் காப்பாற்றினார். இன்றைக்கு வரல உயிரோடு இருக்கிறது அந்த கப்பலில் உள்ள காப்பாற்றப்பட்டவர்களால் பெருகினது தான் இன்ன வரல இருக்குது. அந்த கப்பல் எதை குறிக்கணும்? நம்மளுடைய கர்த்தருடைய திருச்சபையை குறிக்கிறது. அதற்குள்ளே வருகிற ஒவ்வொருவரும் எவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்காக இருந்தாலும் அழிவாக இருந்தாலும் எல்லா அழிவுகளில் இருந்து கர்த்தர் நம்மளை காப்பார். ஆமென். அல்லேலூயா.